குலதெய்வ சாபம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல குலதெய்வம்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் தடுத்துருச்சு அப்படின்னா யாரு என்ன பூஜை பண்ணியும் ஸ்ரீ மாத்ரே நமகா. கிங் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் காளி உபாசகர் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது தெரிய மாட்டேன்றது. வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிய மாட்டேன்றது. காரணம், பல ஊர்கள் மாறி, பல பெயர்கள் மாறி, பல தலைமுறைகள் மாறி போனதுனால அந்த வழிபாடுகள் இன்று குறைந்து விட்டது. குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் ஆதாரமானது அந்த குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் அனுகிரகம் இல்லாம எந்த விதமான விஷயத்தையும் நம்மளால சரிவர செய்ய முடியாது. குலதெய்வ சாபம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல இள வயது உடையவர்கள் சின்ன வயசுலேயே மரணம் நிகழ்வது, திருமணம் ஆகாமல் இருப்பது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, நோய் வாய்ப்படுறது அப்படின்னு சொல்லி பலவிதமான அவதிகளை அந்த குடும்பம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். குலதெய்வம்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்முடைய தாத்தாக்கு தாத்தா, பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க இல்லையா, கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழி வழியாக தந்தை வழி உறவு முறைகள்ல பெரியவங்க வைத்து வழிபாடு பண்ண தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும். உதாரணமா எங்களுடைய தாத்தா முனீஸ்வரன் கும்பிட்டாருன்னா அந்த முனீஸ்வரனுக்கு தான் மொட்டை அடைக்கிறது, காது குத்துறது, எல்லா விஷயமும் இந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்வாங்க. ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ண போறாங்கன்னா முதல்ல போய் அங்க பூஜை போட்டு வருவாங்க. ஒரு வீடு கட்ட போறோம்னா முதல்ல போய் பூஜை போடணும். இப்படி குலதெய்வம் ரொம்ப பிரதானமான தெய்வமாக நம்மளுடைய வாழ்வியல்ல ஒன்று ஒட்டி தொடர்ந்து நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய வளங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல தேவதையாக கூடவே இருந்து அருளாசி செய்யக்கூடிய முக்கியமான ஒண்ணு. ஒரு மாந்திரிகனோ, ஒரு தீயது நினைக்கக்கூடியவனோ உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறான்னா அவனை முன்ன போய் தடுக்கக்கூடியது நம்முடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வமே கிடையவே கிடையாது. குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடையாது. நீ குலதெய்வத்தை விட்டுட்டு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும், விழுந்து விழுந்து கோவிலே கட்டி வழிபாடு பண்ணாலும் அதுல பலன்கள் கிடையாது. ஆக இந்த குலதெய்வத்தை சரியான முறையில நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வருடம் ஒரு முறையாவது நீங்க என்ன பூஜை செய்யணுமோ அதை செய்துட்டு வரணும். மாதம் ஒரு முறை குலதெய்வ பூஜை என்பது ரொம்ப விசேஷம். எங்களால பக்கத்துல தான் குலதெய்வம் இருக்கு, நாங்க மாசம் ஒரு முறை போய் குலதெய்வத்துக்கு நாங்க பொங்கல் வச்சு பூஜை பண்றோம்னா முடிஞ்சா செய்யலாம். அப்படி இல்லைன்னா போய் பார்த்துட்டாவது ஒரு அர்ச்சனையாவது பண்ணிக்கிட்டு வரலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் கண்டிப்பா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல நல்லது துவங்கும் முன் அந்த குலதெய்வத்துடைய அருளாசி உத்தரவு நம்ம கேட்கணும். குலதெய்வத்தை மீறி நம்மளுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் குலதெய்வத்து கையில தான் இருக்குது. குலதெய்வம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரமானது. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னாலும், எது நடக்கணும்னு சொன்னாலும் குலதெய்வம் தான் மிக பிரதானமான தெய்வம். எந்த வீட்டுல குலதெய்வத்தை பரிபூர்ணமா நம்பி வழிபாடுகள் பூஜைகள் செய்து வராங்களோ அந்த வீட்டுல நடக்க வேண்டிய சகல காரியமும் நல்ல முறையில நடந்தேடும். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை அன்றி மற்ற தெய்வத்து அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது. குலதெய்வம் வழிவிட்டாதான் அடுத்த தெய்வம் நம்மளுக்கு நல்லது செய்ய முடியும். குலதெய்வம் தடுத்துருச்சு அப்படின்னா யார் என்ன பூஜை பண்ணியும் பலன் கிடையாது. ஆக குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு இந்த பதிவுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பரிபூர்ணமா நம்புறேன். இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான சந்தேகமும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.